ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கத்திரிக்காய் பஜ்ஜி. இது இட்லி, தோசை, ஊத்தப்பம்க்கெலாம் வேறு லெவல் காம்பினேஷனுங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இட்லி, தோசை வாங்கி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். என்னோட பெரியம்மா கோயம்புத்தூர் தான், அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. அதை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 10 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் ரொம்ப நல்லாலாம் வதங்கி வரணும்லாம் இல்லை, லைட்டாக அந்த கண்ணாடி பதம் மாதிரி உங்களுக்கு வரும்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு, 7லேருந்து 8 கத்திரிக்காவையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அந்த வரி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வைலட்டாக இருக்குமே, பெங்களூர் கத்திரிக்காய்னு நினைக்கிறேன், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த கத்திரிக்காய் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் தூள் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் என் பெரியம்மாவோட ரெசிபி தான், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா அழகாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது அதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்து வச்சுருங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு பருப்பு மத்து இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. மிக்ஸி ஜார்லலாம் தயவு செஞ்சு போட்டு அடிச்சிடாதீங்க, டேஸ்ட்டவே கெடுத்து விட்ரும். இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் குக்கரில் கடையாமல் கீரை கடையிற மண் சட்டினே விற்பாங்க, அந்த சட்டி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் கடைஞ்சிங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. எனக்கு கூட கத்திரிக்காய் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சால் நான் 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.